சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உள்ளுக்குள்ள எனக்கும் கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும்ல. என்னோட அந்த கவலைக்கு மருந்தே இந்த ஃபேமிலி தான் சிந்து. இது அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்னமோ நான் தான் அவங்களுக்காக உழைக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே இல்லனா என் லைஃப்ல எனக்கு ஒரு ஆம்பிஷனே இல்லாம போயிருக்கும்ல. நீங்க சொல்றது கூட கரெக்ட் தான் செவந்தி. சம்டைம்ஸ் நம்மள நம்பி 4 பேர் இருக்காங்க. நம்ம யாருக்காவது ஏதாவது செஞ்சாகணுங்கிற கடமை இருக்கு. இதுதான் நம்மள டிரைவ் பண்ணவே வைக்குது. கரெக்டா சொன்ன சிந்து. யாருமே இல்லனா நான் இவ்ளோ சம்பாதிச்சு எதுக்காக கஷ்டப்படணும்? நான் பாட்டுக்கு எங்கேயாவது தனியா இருந்துட்டு போலாம்ல. ஆனா அதுல எல்லாம் சந்தோஷமே இல்ல. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிற தாட் தான் என்ன இன்னும் ஓட வச்சுக்கிட்டே இருக்கு. இருக்கலாம் செவந்தி. நான் கூட அம்மாவை தத்தெடுத்ததே அதுக்குதான். அவங்க இருக்கிறது எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. அவங்க என்னமோ நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுதான் உண்மை. கரெக்டா சொன்ன சிந்து. உங்க ஹஸ்பண்ட் இல்லாதது உங்களுக்கு கஷ்டமா தெரியலையா? சம்டைம்ஸ் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதை நம்ம யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாதுல்ல. நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா மொத்த குடும்பமே சேர்ந்து ஃபீல் பண்ணும். அதுக்காகவாவது கொஞ்சம் நடிக்க வேண்டியிருக்கும். அதை தவிர பெரும்பாலான நேரங்கள்ல அவர் என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கும். திடீர்னு தூக்கத்துல எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்துல அவர் இல்ல, நம்ம தனியா தான் இருக்கோம்னு நினைச்சா கஷ்டமா இருக்கும். வேற வழி இல்லைல்ல. உண்மையை ஏத்துக்க பழகணும்ல. ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.